ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்எம்சி ப்ளஸ் சிடபிள்யூஆர்வி தமிழ். இந்த வீடியோவில் இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட எப்படி நம்ம சிடபிள்யூஆர்வி கான்செப்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது, அதாவது டபுள் கன்ஃபர்மேஷன் வச்சு எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கிறது, அதுக்கான சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ தான் இது. டீட்டெயில் வீடியோ வந்து அப்கமிங்கில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்விங் லோ. இது வந்து ஸ்விங் லோ வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுறான். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பிரேக் பண்ணியிருக்கான். இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. இப்போ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் 2 இன்டியூஸ்மெண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா இது ஏன் பவர் இன்டியூஸ்மெண்ட், ஓகேங்களா. இதுக்கு ஏன் இன்டியூஸ்மெண்ட்டு, இது ஏன் பவர் இன்டியூஸ்மெண்ட் சொல்கிறேன்னா, ஆல்ரெடி நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஒன்று போட்டிருப்பேன். அது எந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் நம்ம வந்து மோஸ்ட் பவர்ஃபுல், எந்த சப்போர்ட் எடுத்தால் மோஸ்ட் பவர்ஃபுல்னு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ பார்க்கலனா அதை போய் பார்த்துட்டு வாங்க, ஓகேங்களா. இப்போ இது வந்து இன்டியூஸ்மெண்ட், இது வந்து லோ ப்ராபபிலிட்டி, இது வந்து லோ ப்ராபபிலிட்டி, இது வந்து ஹை ப்ராபபிலிட்டி. இந்தமாரி ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்க்கெட்டை இதை எடுக்க தான் பார்ப்போம், ஓகேங்களா. ஏன் சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு வந்து கேப் இருக்குது. கேப் மிட்டிகேஷன் பண்ணி அகைன் லோ பிரேக் அவுட் பண்ணுறான்னா இது வந்து மோஸ்ட் பவர்ஃபுல், ஓகேங்களா. இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா. நீங்கள் பார்க்கலனா கூட மார்க்கெட்டில் போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த இடத்த வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த இடத்த சிடபிள்யூஆர்வி கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம் மார்க்கெட்டில், ஓகேங்களா. இருக்கிறது 2 இன்டியூஸ்மெண்ட் தான். ஒன்று இது, அகைன் பார்த்தீங்கன்னா இது. அதுக்கப்புறம் வந்து இன்டியூஸ்மெண்ட் வந்து கிரியேட் ஆகலை. லஹி எடுத்துகிட்டு அந்த லோ எடுத்ததா அதுக்கு வந்து இன்டியூஸ்மெண்ட் கிரியேட் ஆகலை. இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த இடத்த சிடபிள்யூஆர்வி கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிடபிள்யூஆர்வி கான்செப்டில் மினிமம் 3 or 4 கேண்டில் அனலைஸ் பண்ணணும். நான் லாஸ்ட்டு கோர்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்கிற இந்த 3 கேண்டில் மட்டும் அனலைஸ் பண்ணக்கூடாது, ஓகே. ஓவராலாக நம்ம இங்கே லோவர் சைட்லேருந்து அப்பர் சைடு வரைக்கும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணால் தான் இந்த பையர் அண்ட் செல்லர் வந்து எப்படி ஃபைட் பண்ணுறான் நமக்கு வந்து தெரியும், ஓகேங்களா. இப்போது எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸோட வால்யூம் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பையர்ஸோட வால்யூம். ஸோ பையர்ஸ் வந்து ஹை வால்யூமாக இருக்கான். நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பையர் வந்திருக்கான், ஓகேங்களா. இது யாரோட வால்யூம்? பையர்ஸோட வால்யூம், ஓகே. இது வந்து வரைய முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இது வந்து பையர்ஸோட வால்யூம். இப்போ என்ன பண்ணுதுனாக்கா, ஃபஸ்ட் டைம் வந்து ஸோ பையர்ஸோட ரூமில் செல்லர்ஸ் வந்து என்ட்ரி கொடுக்குறான், ஓகேங்களா. பையர்ஸோட ரூமில் செல்லர்ஸ் வந்து என்ட்ரி கொடுக்குறான். அகைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பையர்ஸ் வந்து ஒரு பெரிய பாடி பில்ட் பண்ணுறான். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் பையர்ஸ் வந்து ஒரு பெரிய பாடி பில்ட் பண்ணுறான். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் சைடு வந்து செல்லர்ஸ் வந்து என்ட்ரியை கொடுக்குறான். ஆனால் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஸோ சைக்காலஜி படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த யார் ஸ்ட்ராங்கு? சைக்காலஜி படி பையர்ஸ் ஸ்ட்ராங். சைக்காலஜி படி பையர்ஸ் ஸ்ட்ராங், ஓகேங்களா. செல்லர் அப்பர் சைடு வந்து சின்னதாக என்ட்ரி கொடுறான். ஸோ என்ட்ரி கொடுக்குறானாக்கா அவன் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணால் தான் செல்லர் வந்து இந்த ஸ்ட்ராங்னு உங்கள் வால்யூமில் ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் பண்ண முடியல. பையர் வந்து பாடி இன்க்ரீஸ் பண்ணிட்டான், ஓகேங்களா. சைக்காலஜி பையர் பாடி இன்க்ரீஸ் பண்ணிட்டான். அதனால தான் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஒரு பையர் கேண்டில் வந்திருக்கு, ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது யாரோட வால்யூம் பார்த்தீங்கன்னா இது வந்து செல்லர்ஸோட வால்யூம், ஓகேங்களா. இது வந்து செல்லர்ஸோட வால்யூம். ஸோ செல்லர்ஸ் வந்து ஃபைட் பண்ணுறான் போத் சைட், வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண முடியல, ஓகேங்களா. இப்போது இந்த பையர் கேண்டில் நம்ம எடுத்துக்கிட்டாக்கா இந்த பையர் கேண்டில் என்ன மாரி ஃபைட் நடந்துக்கிறாக்கா, ஆஃப்டர் அப்பர் சைடு என்ட்ரி ஆகிற செல்லர், அப்பர் சைடு என்ட்ரி ஆகிற ஒரு செல்லர் அகைன் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் லோவர் சைடு ஒரு ஸ்ட்ராங் ஃபைட் வந்து கொடுக்குறான், ஓகேங்களா. லோவர் சைடு ஸ்ட்ராங் ஃபைட் கொடுக்குறான். ஸோ இந்த இடத்த கிட்டனா ஹை வால்யூமாக இருக்கிற பையர், ஓகேங்களா. இந்த லெவலில் கிட்டனா ஹை வால்யூமாக இருக்கிற பையர் என்ன பண்ணுறான்னா ஒரு டீசெண்டான பாடி வந்து மேக் பண்ணுறான், ஓகேங்களா. ஸோ டீசெண்டான பாடி வந்து மேக் பண்ணுறான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த என்ட்ரி ஆகிற செல்லர் வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபைட் கொடுத்துருக்கான், ஓகேங்களா. அப்போ ஆஃப்டர் வந்து பையர் வந்து இவ்வளோ பெரிய பாடி வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கான். அப்பர் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஃபைட் பண்ண மாரியே அப்பர் சைடு வந்து செல்லர் வந்து ஃபைட் பண்ணுறான். ஸோ இந்த பாடிக்கு விக்குக்கும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த நீங்கள் சொல்லலாம், ப்ரோ இந்த கேண்டிலில் ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணால் இந்த கேண்டிலில் வந்து செல்லர் வந்து பாடி டிக்ரீஸ் பண்ணி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிட்டானே ப்ரோ அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. அது வந்து கிடையாது, ஓகேங்களா. இந்த கேண்டிலுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலில் பையர் அண்ட் செல்லர் எத்தனை பர்சன்டேஜ் வந்து ஃபைட் பண்ணுறான்னு பார்க்கணும். அதேமாதிரி இந்த பாடிக்கும் இந்த விக்கிக்கும் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பிளைண்டாக ட்ரேட் இருக்காதீங்க. இதில் இருக்கிற லாஜிக் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பாருங்கள், ஓகேங்களா. நம்ம எடுக்க போகிறது இந்த இன்டியூஸ்மெண்ட் வந்து பிரேக் பண்ணாதான், ஓகேங்களா. இந்த இன்டியூஸ்மெண்ட் பிரேக் பண்ணால் பையர் அண்ட் செல்லர் வருவான். இது வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் ட்ரேட். அதுக்காக நம்ம இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஓவராலாக அனலைஸ் பண்ணிக்கிட்டு போகிறோம், ஓகேங்களா. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்த வந்து ஸ்டில் வந்து பையர் தான் ஸ்ட்ராங். ஸோ சைக்காலஜி படி அகைன் வந்து பையர் ஸ்ட்ராங். ஸோ இந்த இடத்த அப்பர் சைடு என்ட்ரி ஆகிற செல்லர்னா ஸோ இந்த அளவுக்கு வந்து செல்லர் வந்து ஃபைட் பண்ணியிருக்கானா இந்த பாடி டிக்ரீஸ் பண்ண முடிஞ்சவனால ஸோ வால்யூமே டிக்ரீஸ், ஹிடனாக இருக்கிற பையரோட வால்யூமே டிக்ரீஸ் பண்ண முடியலை, ஓகேங்களா. அதனால தான் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பையர் வந்திருக்கு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னாக்கா செல்லர் வந்து இந்த கேண்டில் பாடியை டிக்ரீஸ் பண்ணிட்டான், ஆனால் வால்யூம் டிக்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. இப்போ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா இது யாரோட வால்யூம் பார்த்தீங்கன்னா இது வந்து பையரோட வால்யூம். இப்போ விசிபிளாக இருக்கிற பையர் வந்து இப்போது
விசிபிளாக இருக்கிற அதாவது இடனா இருக்கிற பையர் வந்து இப்போ வந்து விசிபிளாக மாறான். ஸோ இது வந்து பையரோட வளைவு. ஓகேங்களா? இப்போ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னாக்கா அகெயின் அப்பர் சைடு என்ட்ரியான செல்லர் ஸ்ட்ராங்காக மறுபடியும் பையர்ஸோட ரூமில் என்ட்ரி கொடுக்குறான். ஓகேங்களா? பையர்ஸோட ரூமில் என்ட்ரி கொடுக்குறான். அகெயின் வந்து என்ன பண்ணுறானாக்கா ஸோ விசிபிளாக இருக்கிற பையர் ஹை வால்யூமாக இருக்கிறதால அகெயின் வந்து ஒரு பெரிய பாடி பில்ட் பண்ணுறான். ஆஃப்டர் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்த வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் விக்ஸை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஃபைட் பண்ண ஒரு செல்லர், இங்கே வந்து ஃபைட் பண்ணி இந்த பையரோட பாடியை டிக்ரீஸ் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? போத் சைடு வந்து சிமிலராக ஃபைட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த பையரோட பாடி டிக்ரீஸ் பண்ணியிருக்கான், போத் சைடு வந்து சிமிலராக ஃபைட் பண்ணியிருக்கான். ஆனால் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஓகேங்களா? இது யாரோட ஃபைட் இருக்குன்னு பாருங்கள். ஸோ லோவர் சைடு அண்ட் அப்பர் சைடு பார்த்தீங்கன்னா செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணியிருக்கான் பையரோட பாடியில். ஸ்டில் வந்து பையர் வந்து பாடி இன்க்ரீஸ் பண்ணிட்டான். ஸோ இந்த பாடி விட இந்த பாடி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல செல்லர் ஸ்ட்ராங்னா இந்த இடத்த வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஃபைட்டை பாருங்கள் காய்ஸ், திரும்ப சொல்கிறேன். ஒரு கேண்டிலில் பையர் அண்ட் செல்லர் எப்படி ஃபைட் பண்ண பார்க்கணும் பார்த்தீங்கன்னா இந்த பாடியை பார்க்கணும். இந்த பாடியில் செல்லர் வந்து இந்த பாடி விட எத்தனை பர்சன்டேஜ் வந்து ஃபைட் பண்ணுறான்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்ட்ராட்டஜி கிடையாது, ரூல்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இங்கே இருக்கிற இந்த கேண்டில் எடுத்துக்கிறீங்கன்னா இந்த கேண்டிலில் பையர் அண்ட் செல்லர் எப்படி ஃபைட் பண்ணியிருக்கான்னு நீங்கள் வந்து பார்த்து அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம சொல்லிட்டேன் இந்த இடத்த வந்து செல்லரால் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஓகே, இந்த இடத்துல இது யாரோட வால்யூம் பார்த்தீங்கன்னா இது வந்து செல்லர்ஸோட வால்யூம். புரியுன்னு நினைக்கிறேன். அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடக்குதுனாக்கா இந்த கிட்டனா இருக்கிற பையர்ஸோட ரூமில் செல்லர்ஸ் வந்து என்ட்ரி கொடுக்குறோம். ஸோ செல்லர்ஸ் ஒரு என்ட்ரி கொடுக்குறானாக்கா ஆல்ரெடி எல்லா வீடியோலும் சொல்லியிருப்பேன் ஒரு 0 to 30% உள்ள என்ட்ரி ஆகிறோன்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண போகிறான். 30 to 50 to 30லேருந்து ஒரு 90% குள்ளே என்ட்ரி கொடுக்குறானாக்கா 100% குள்ளே என்ட்ரி கொடுக்குறானாக்கா வால்யூம் டிக்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். 100% அபோவ் என்ட்ரி கொடுக்குறானாக்கா வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதை பேஸ் பண்ணி அடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த CWRV கான்செப்டே பார்க்க தேவையில்ல, அதை மட்டும் யூஸ் பண்ணிங்கனாக்கா ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 10ல் வந்து 7 இல்லை 8 ட்ரேட் வந்து ஷோராக வின் ஆகும். நீங்கள் வந்து ட்ரெண்டாக கூட போனீங்கன்னா மட்டும். ஓகேங்களா? எல்லா இடத்தையும் ட்ரேட் எடுக்கலாம். இது வரைக்கும் நான் பேக் டெஸ்ட் அடிச்சதில்லை, அது வந்து மோஸ்ட்டாக வின் ஆகுது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது வேணுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்துங்க, இந்த இடத்துல வந்து செல்லரெல்லாம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இப்போ என்ன நடந்திருக்கு பாருங்கள். அகெயின் வந்து ஸோ பையர்ஸ் ரூமில் செல்லர்ஸ் என்ட்ரி கொடுக்குறான். ஸோ பையர்ஸ் என்ன பண்ணுறான், இது வரைக்குமே பையர் வந்து சின்ன சின்ன பாடியை மேக் பண்ணுவேன். இது வரைக்குமே பையர் வந்து சின்ன சின்ன பாடியை மேக் பண்ணுவேன். அதை பார்த்து இந்த பாடி விட இந்த பாடி டிக்ரீஸ். ஓகேங்களா? இந்த பாடி விட இந்த பாடி வந்து ஸ்மால், இந்த பாடி விட இந்த பாடி வந்து ஹை. ஓகேங்களா? அகைன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா பையர் வந்து ஒரு பெரிய பாடி பில்ட் பண்ணுறான். ஸோ ஒரு பெரிய பாடியை பில்ட் பண்ணுறான். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் பையர் வந்து ஒரு பெரிய பாடியை பில்ட் பண்ணுறான். ஸோ பெரிய பாடியை பில்ட் பண்ணுறான். இங்கே பார்த்தீங்கன்னா லோவர் சைடு அண்ட் அப்பர் சைடு வந்து சிமிலராக ஃபைட் பண்ணுறான் செல்லர். ஓகேங்களா? ஸோ சிமிலராக ஃபைட் பண்ணுறதானே இப்படி இருக்குன்னு கேண்டியே. ஸோ இப்படி இருக்குன்னு ப்ரோ, இந்த வீக்கும் ஆல்மோஸ்ட் சேமாக இருந்தால் தான் சிமிலர் ஃபைட்டு அப்படின்னு நீ வந்து சொல்லலாம். அகைன் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு கேண்டில். ஸோ இந்த வீக்கும் சின்னதாக டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஓகே, இந்தமாரி கூட இருக்கலாம். இதுமாரி வரமாட்டிக்கு கையில் இந்தமாரி கூட சின்னதாக ஃபைட் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த விக்ஸும் கம்பேர் பண்ணுங்கள். நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? இந்த விக்ஸும் கம்பேர் பண்ணும்போது தெரியும். ஓகேங்களா? இல்லைனாக்கா ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பாடியில் ஸோ இந்தமாரி வந்து ஒரு 30 to 20% வந்து ட்ரை பண்ணுறேனாக்கா இது ஒரு மெத்தடும் சொல்லியிருப்பேன். வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ண அர்த்தம். அதேமாரி இந்தமாரி ஒரு பாடியில் ஸோ இந்தமாரி வந்து ஒரு 40% அபோவ் இந்தமாரி ட்ரை பண்ணுறேனாக்கா வால்யூமை டிக்ரீஸ் பண்ண ட்ரை பண்ண இருப்பேன். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா செல்லர் வந்து அவனோட ஓன் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறான். ஸோ சைக்காலஜி படி பார்த்தீங்கன்னா பையர் வந்து ஸ்ட்ராங். ஸோ சைக்காலஜி படி பையர் வந்து ஸ்ட்ராங் இங்கே. ஆனால் என் அப்பர் சைடு ஃபைனலாக அப்பர் சைடு லாஸ்ட்டாக என்ட்ரி ஆகிற செல்லர் இந்த பையரோட வால்யூமை அவனோட ஓன் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறான். ஆல்ரெடி நமக்கு என்ன ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருப்பேன். இன்டியூஸ்மெண்ட் எடுத்தால் செல்லர் வருவான். அகைன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹை பவர்ஃபுல் இன்டியூஸ்மெண்ட் எடுத்தால் ஒரு செல்லர் வருவான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டான், அதனால தான் செல்லர் வந்திருக்கான். ஸோ இது பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது, அதனால தான் இது வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு செல்லராக முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு அனதர் ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த பையர்ஸோட ரூமில் செல்லர்ஸ் வந்து எத்தனை பர்சன்டேஜ் என்ட்ரி ஆகிறான், பையர்ஸோட ரூமில் செல்லர்ஸ் வந்து எத்தனை பர்சன்ட் என்ட்ரி ஆகிறான், அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதை வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து என்னோட டெலகிராம் ஐடியில் மெசேஜ் பண்ணலாம், இல்லை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம். கேட்டிங்கன்னா அது வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேங்களா? ட்ரெண்டாக கூட அதை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்கன்னாக்கா
CWRV மட்டும் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஒரே ஒரு ஃபிப்னோசி டூல் மட்டும் போதும். ஓகேங்களா, நான் சொல்கிற செட்டிங்ஸ் வந்து மாற்றிட்டு ஃபிப்னோசி டூல் மட்டும் போதும். அந்த ஃபிப்னோசி டூல் மட்டும் யூஸ் பண்ணி நான் சொல்கிற மாதிரி அந்த கேண்டில் நீங்கள் அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 10ல் 7ல் ட்ரேட் வின் ஆகும். ஓகேங்களா, அதுவும் நீ CWRV கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 10மே வின் ஆகும். ஓகேங்களா, ஓகே. அகைன் பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்மெண்ட் மார்க்கெட் வந்து இது வரைக்கும் இன்டியூஸ்மெண்ட் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான இன்டியூஸ்மெண்ட் எது? ஸோ நமக்கான இன்டியூஸ்மெண்ட் இதுதான், நமக்கான இன்டியூஸ்மெண்ட் மார்க்கெட்டில். ஸோ இது நமக்கு இதுவும் ஒரு இன்டியூஸ்மெண்ட் தான். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேஜர் ட்ரெண்டு டவுனு. ஓகேங்களா, மேஜர் ட்ரெண்ட் வந்து டவுனு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைனர் ட்ரெண்டில் காட்டுறேன். மைனர் ட்ரெண்டில் உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா மைனர் ட்ரெண்டில் இது ஒரு இன்டியூஸ்மெண்ட், அகைன் பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்டியூஸ்மெண்ட். இது ஏன் ப்ரோ சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து செல்லர்ஸ் தான் இங்கே கீழே இறங்கி அதுக்கப்புறம் தான் பையர் கேண்டில் முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு லோ எடுத்து ஹை எடுத்துருக்கான். ஓகேங்களா, இன்டியூஸ்மெண்ட் எப்படி மார்க் பண்ணல தெரியலனா ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் இன்டியூஸ்மெண்ட். இப்போ இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்தால் இப்போ இந்த இன்டியூஸ்மெண்ட் இப்படி வர கேண்டில், இந்த இன்டியூஸ்மெண்ட் வந்து இங்கே இருக்கிற இந்த இன்டியூஸ்மெண்ட் இப்படி வந்து கேண்டில் வந்து எடுத்தானாக்கா அடுத்து ஒரு ரிவர்சல் கேண்டில் வரும். ஸோ வரானா இல்லையான்னு இப்போ பார்ப்போமா? பாருங்க, இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருக்கான், ரிவர்சல் கேண்டில் வந்துருக்கு. ஸோ நீங்கள் வந்து சிம்பிளாக இந்த இடத்த அனலைஸ் பண்ணலாம். பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது, சிம்பிளாக அனலைஸ் பண்ணலாம். ஸோ CWRV மெத்தட் படி சொல்கிறேன். அகைன் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து இங்கே இருக்கிற செல்லர்ஸ் இங்கேருந்தே நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த கேண்டில் நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீடியோ வந்து இது கொஞ்சம் லென்த்தாக போகுது. அகைன் வந்து நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன். ஓகேங்களா, CWRV எப்படி அனலைஸ் பண்ணணும் ஒரு கோர்ஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து நீங்கள் எவ்ரி கேண்டில் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ண பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பாஸ்ட் மார்க்கெட்டில் பேக் டெஸ்ட் அடிங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பாஸ்ட் மார்க்கெட்டில் பேக் டெஸ்ட் அடிக்கிறீங்களோ அது வந்து உங்களோட லைவ் மார்க்கெட்டுக்கு வின்னிங் ரேஷியோ வந்து கொடுக்கும். பாஸ்ட் மார்க்கெட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு பேக் டெஸ்ட் அடிச்சிருக்கீங்களோ அது வந்து நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் போய் கேண்டில் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல ஒரு செல்லர் கேண்டில் வந்திருக்கானா இந்த இடத்த பையர் எப்படி ஃபைட் பண்ணியிருப்பான், வால்யூம் எப்படி ஃபைட் பண்ணியிருப்பான், இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணியிருக்கானா அப்படின்னு போய் பார்க்க பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் வேகமாக தான் போகும். ஓகேங்களா, நான் வந்து ஒரு ஷார்ட்டாக வீடியோ போடலாம், வீடியோ போடலான்னு பார்த்தேன், லென்த்தாக வந்துருச்சு. ஸ்டில் பரவாயில்ல, இருக்கட்டும். ஓகேங்களா, இந்த இடத்த என்ன பண்ணிங்கன்னா சிம்பிளாக சொல்லிடுறேன் பாய். இந்த இடத்த வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செல்லர்ஸோட வால்யூம், இது வந்து செல்லர்ஸோட வால்யூம். ஓகேங்களா, அகைன் பார்த்தீங்கன்னா அதனால தான் செல்லர்ஸ் வந்துருக்கலாம். ஸோ லோவர் சைடு வந்து பையர்ஸ் வந்து ஃபைட் பண்ணுறான், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியல. செல்லர்ஸோட பாடி டிக்ரீஸ் பண்ண முடிஞ்சால வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியல. அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஒரு பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கிறேன்னாக்கா ஸோ என்ன எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்த வந்து பையர்ஸ் ஆக்டிவ்னு எடுத்துக்கிறேன். பையர்ஸ் ஆக்டிவ்னாக்கா இந்த மார்க்கெட்டில் பையர் வந்து ஆக்டிவாக இருக்கான். ஓகேங்களா, ஆக்டிவாக இருக்கானாக்கா இவங்க இந்த கேண்டில் வரலாம், இந்த கேண்டில் வரலாம், இந்த கேண்டில் வரலாம், எந்த கேண்டில் வரலாம், ஆனால் கூடிய சீக்கிரத்தில் பையர் வரப்போகிறான்னு அர்த்தம். ஓகேங்களா, அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த என்ன நடந்திருக்குனாக்கா அகைன் வந்து செல்லர்ஸ் வந்து பாடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, செல்லர்ஸ் வந்து பாடி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பையர்ஸ் வந்து லோவர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான், இந்தமாரி ஒரு கேண்டில் இந்தமாரி ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணனாக்கா வால்யூம் டிக்ரீஸ் பண்ண ட்ரை பண்ண இருப்போம். இந்தமாரி ஒரு கேண்டில் இந்தமாரி ஃபைட் பண்ணனாக்கா வால்யூமே இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ண அர்த்தம். ஓகேங்களா, நம்ம எடுக்க போகிறது வந்து இந்த லெவலில் வரும்போது நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா செல்லர்ஸ் வந்து பாடி இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கேண்டிலோட செல்லர் கேண்டில் பெருசா. ஸோ இந்த கேண்டில் செல்லர் வந்து பாடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டில் ஸ்ட்ராங்காக இந்த கேண்டில் பையரால் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஓகேங்களா, அகைன் பார்த்தீங்கன்னா இந்த சைடு லோவர் சைடு வந்து பையர் வந்து ஃபைட் பண்ணியிருக்கான், வால்யூம் டிக்ரீஸ் பண்ண முடியல. ஸோ இந்த பாடி டிக்ரீஸ் பண்ணியிருக்கான், இந்த பாடியோட இந்த பாடியை பையரால் டிக்ரீஸ் பண்ண முடியல. ஓகேங்களா, இப்போது இது வந்து செல்லர்ஸ் வால்யூம். அகைன் என்ன பண்ணுறோன்னாக்கா செல்லர்ஸ் வந்து பெரிய பாடி பில்ட் பண்ணுறோம். ஸோ அப்பர் சேர்ந்து லோவர் சைடு செல்லர்ஸ் வந்து பெரிய பாடி பில்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பாடியில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து கடைசியாக வந்து பையர் வந்து ஃபைட் கொடுக்குறான். தெரியுதுங்களா, இந்த பாடியில் ஃபைனலாக செல்லர் வந்து பையர் வந்து இவ்வளோ பெரிய பாடியில் கடைசியாக வந்து பையர் வந்து ஃபைட் கொடுத்து இப்படி முடிக்கிறான். அப்பர் சைடு ஃபைட் கிடையாது காய்ஸ், லோவர் சைடு மட்டும் தான் ஃபைட் பண்ணுறான். ஸோ இந்தமாரி ஃபைட் கொடுக்குறான், அவனால் வால்யூமே இன்க்ரீஸ் பண்ண முடியல. அகைன் பார்த்தீங்கன்னா தான் செல்லர் இந்த கேண்டில் வந்து எந்த விதமான எதுவுமே நமக்கு தெரியாது. அகைன் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுனாக்கா இதேமாரி ஒரு கேண்டில் பையர் வந்து மேக் பண்ணுறோம். ஸோ இந்த கேண்டில் மாரியே இந்தமாரி ஒரு பையர் கேண்டில் மேக் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்த வந்து வால்யூமே இன்க்ரீஸ் பண்ண முடியலன்னு சொல்லியிருப்பேன். அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து ஸ்ட்ராங்காக ஃபைட் கொடுத்து, ஸோ அப்பர் சைடு வந்து ஃபைட் கிடையாது, ஒன் சைடு ஃபைட்டு தான். ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபைட் இருக்குது அப்பர் சைடு. ஸோ இவந்தோ இந்தமாரி கேண்டில் ஒரு சின்ன விக் வந்தால் கூட அது வந்து நமக்கு வந்து இம்பேக்ட் கொடுக்கும். ஓகேங்களா, விக்ஸ் வந்து இந்தமாரி ஒரு கேண்டில் இந்தமாரி விக்ஸ் வந்தால் நம்ம வந்து இந்தமாரி விக்ஸ் வந்தால் கணக்கு எடுத்துக்கணும். சின்னதாக இருக்கும். ஓகேங்களா, சின்னதாக விக்ஸ் வந்தாக்கா அது வந்து நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா,
அந்த பாடிக்கும் விக்ஸுக்கும் நம்ம வந்து கம்பேர் பண்ணோம். ஸோ இந்த பாடிக்கும் இந்த விக்குக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த பாடி வந்து ஒரு 100% வச்சுக்கிங்களேன். அப்போ இந்த விக்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஒரு 20% இருக்குமா? அதுதான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீயாக விடுங்க. அகைன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பையர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கான், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியல. அகைன் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து இவ்வளோ பெரிய பாடி பில்ட் பண்ணியிருக்கான். ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக என்ட்ரு ஆகிற ஒரு பையர் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்கோம். அதனால தான் நெக்ஸ்ட் கேனில் பையர். ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் தெரியும், இந்த இன்டியூஸ்மெண்ட் லெவல் எடுத்தாக்கா ஒரு ரிவர்சல் கேனில் வரும் தெரியுமா? ஸோ இங்கே ஒரு ரிவர்சல். ஓகேங்களா? இதுதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கூட CWRV கம்பைன் பண்ணி எடுக்குது. ஓகேங்களா? இதிலே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்எம்சியில் என்னென்ன வரும்னா ஒரு ஆர்டர் பிளாக்கு, ஃபேர் வேல்யூ கேப்பு, மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரு, இன்டர்னல் ஸ்ட்ரக்சரு, எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரு, லிக்யூரிட்டி, டபுள் டாப், டபுள் பாட்டம், இது எல்லாமே வந்து மார்க்கெட்டில் வரும். ஓகேங்களா? CW கான்செப்டை யூஸ் பண்ணி எந்த இடத்துல நீங்கள் பர்ஃபெக்டாக ட்ரேட் இருக்குன்னு இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை கூட வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து எடுக்கிற எல்லா ட்ரேடும்